இஸ்ரேல் மேலே ஈரான் நடத்தின கடுமையான வான்வழி தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழல் உருவாகியிருந்தது. இஸ்ரேல் இதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக எப்படியான நடவடிக்கை எடுக்கும், இஸ்ரேல் எடுக்க போகிற தீர்மானம் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கு உலக நாடுகளே உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு உறுதியான தகவல் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது தான் இந்த பதற்றம் தனியாமல் இருக்கிறதுக்கான இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த மோதல், மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதற்றம், இப்போ என்ன நடக்குது, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இஸ்ரேல் மேலே கடுமையான ஒரு வான்வழி தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. அதுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்னன்றதை பற்றி இதுக்கு முதல் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். 300க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஈரானில் இருந்து ஈரான் இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பியிருந்தது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டரையும் தாண்டி இந்த ஆளில்லா விமானங்களும் ஏவுகணைகளும் அனுப்பப்பட்டிருந்தது. நேற்று நான் போட்டிருந்த வீடியோவுக்கு கீழே சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். 1000 கிலோமீட்டர் கிடையாது, 1800 2000 கிலோமீட்டர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் என்று சொல்லி. நேர்கோட்டு தூரம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டரை விட அதிகமானது. ரோட் மூலமாக பயணிக்கிறதா இருந்தால் வாகனங்களில் பயணிக்கும் போது பல நாடுகளை தாண்டி பயணிக்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்குற நேரத்தில் 1800 தொடக்கம் 2000 கிலோமீட்டர்களாக இருக்கலாம். மிசைல் அனுப்பப்படுற நேரத்தில் ரோடால் அது போக போகிறது கிடையாது, நேர்கோட்டில் தான் இந்த ஏவுகணைகள் அனுப்பப்பட்டிருக்கும். அதனால தான் 1000 கிலோமீட்டர் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கு முதல்லையே 72 மணித்தியாலங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்கிறதா வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் அரசாங்கம் அறிவிச்சிருந்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு புது குழப்பத்தை இப்போ உருவாக்கியிருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவலை நாங்கள் அமெரிக்காவுக்கும் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னு சொல்லி ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அந்த கருத்தை இப்போ அமெரிக்கா நிராகரிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல் முன்கூட்டியே தெரியாது, ஏவுகணை தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஈரான்ல இருந்து இப்படியான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சது என்று சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுறதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சுமத்தப்படுற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, ஈரான் எதிர்பார்த்த மாதிரி அதிகளவான சேதம் இந்த ஏவுகணை தாக்குதல்ல, ஆளில்லா விமான தாக்குதல்ல ஏற்படல. இதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் ஈரான் ஏற்கனவே இந்த தகவலை நாங்கள் அமெரிக்காவுக்கு சொன்னோம்ன்ற தகவல் இப்போ புதுசாக பரப்பப்பட்டு வாரதா அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு. மற்ற பக்கம் ஈரான் சார்பு நாடுகள் அமெரிக்கா மேலே முன்வைக்கிற விமர்சனம், குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல்கள் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் கூட ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுக்காக, இல்லாட்டி இதை சர்வதேச அளவில் பேசுபொருளாக்குறதுக்காக தான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமெரிக்கா இருந்ததா இப்போ காட்டிக்கொள்றதுக்கு முயற்சி எடுக்குது என்ற கருத்தும் விமர்சனமும் கூட ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த ஈரான் நடத்தின வான்வழி தாக்குதல் 99% முறியடிக்கப்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. ஆனால் இது உண்மை கிடையாது என்ற ஒரு கருத்தும் கூட ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருது. ஆனால் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தங்களை பெருமையாக இஸ்ரேல் சொல்லிக் கொள்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு அந்த பொறிமுறை, அந்த கட்டமைப்புன்றது. அந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் சில குளறுபடிகள் இருந்தது, அது செயலிழந்திருக்கு என்ற விஷயம், இல்லாட்டி 100% அது வெற்றிகரமாக இந்த வான்வழி தாக்குதலை தடுக்கலைன்ற விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கூட இப்போ இஸ்ரேல் மத்தியில் அரசாங்கத்துக்குள்ளேயும் உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி நடந்திருக்க முடியும், எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கிற சிலரும் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த 9 ஏவுகணைகள்லையும் 5 ஏவுகணைகள் நெவர்டியம் என்று சொல்லப்படுற விமான தளத்தை தாக்கி இருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்படி இருந்தும் கூட பெரிய அளவான சேதங்கள் ஏற்படல, பயன்படுத்தப்படாத ஒரு ஓடுதளமும் அதே நேரத்தில் எந்த விதமான பொருட்களும் இல்லாத ஒரு களஞ்சிய சாலைக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா அல் ஜசீரா செய்தியில் தகவல்களை பார்க்க முடிஞ்சது. C-130 ஏர்கிராஃப்டுக்கும் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறதாவும் அந்த செய்தியில் பார்க்க முடிஞ்சுது. இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் புதுசாக பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற Arrow 3 சிஸ்டம், வான் பாதுகாப்பு சிஸ்டம் செயலிழந்திருக்கு. 100% இது இந்த ஏவுகணைகளை முறியடிக்கல் என்ற விஷயம் இப்போ சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்னென்னு சொன்னால், ஈரானோட ஒப்புற நேரத்தில் ஈரான்கிட்ட இந்த மாதிரியான இஸ்ரேல்கிட்ட இருக்கிற மாதிரியான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் கிடையாது. அதிக அளவில்
ஆளில்லா விமானங்களுக்கும் ட்ரோன்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் தான் ஈரான் அரசாங்கம் செலவிட்டு வருது. ஒரு பக்கம் ரஷ்யாவிலிருந்து வான் பாதுகாப்பு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தாலும் அப்படி இருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 100% பெருமைக்காக சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி சர்வதேச நாடுகளா இருந்தாலும் சரி, மோதி கொள்றதுக்கு பயப்படுற ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்ப இஸ்ரேல் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்ச, அதுவும் குறிப்பா பாலிஸ்டிக் மிசைலை முறியடிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட Arrow 3 என்று சொல்லப்படுற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வியில முடிவடைஞ்சிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இப்ப ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கு வார் கேபினட், போர் அமைச்சரவையிட கூட்டம் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிற நேரத்தில் நடத்தப்படுது. நேற்றும் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு எப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றதை நம்ம இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்க்கலாம். அது சம்பந்தமான விஷயங்களையும் நான் அடுத்த காணொளியில் பதிவு செய்கிறேன். 2 விதமான நிலைப்பாடுகள் அரசாங்கத்துக்குள்ள இருக்கு. முதலாவது விஷயம், உடனடியாகவே ஈரானுக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்படணும். அதுவும் குறிப்பா தெஹ்ரான்ல மையப்பகுதியில் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்படணும் என்ற நிலைப்பாடு ஒரு தரப்புக்கு இருக்கு. அரசாங்கத்துக்குள்ளேயும் ஒரு தரப்புக்குள்ள அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு. என்னன்னு சொன்னா எதிர்வரும் காலத்திலையும் கூட ஈரான் இந்த மாதிரியான வான்வழி தாக்குதல்களை ஈரான்ல இருந்து கொண்டே இஸ்ரேல் மேல நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால இஸ்ரேல் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டியது கட்டாயமானது என்ற ஒரு கருத்தும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் அரசாங்கம் எடுக்கிற முயற்சி என்னன்னு சொன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக ஒரு சர்வதேச கட்டமைப்பு உருவாக்கப்படணும் என்ற நிலைப்பாட்டில் இஸ்ரேல் உறுதியா இருந்து வருது. இந்த தாக்குதல் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த தாக்குதலை காரணமா முன்வச்சு மற்ற நாடுகளையும், நேட்டோ நாடுகளையும், G7 நாடுகளையும் ஈரானுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பா திரட்டுறதுக்கான முயற்சியா இப்ப இதை பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் ஈடுபட்டு வருது என்று சொல்லியும் சொல்லப்படுது. ஆனா இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானை நாங்க இப்படியெல்லாம் தாக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் வரைவு தயாரிக்கப்பட்டு அமைச்சரவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சில தெரிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுல ஒரு தெரிவை இந்த வார் கேபினட் தெரிவு செய்யலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. போரியல் சம்பந்தமான நிபுணர்கள் சொல்ற விஷயம், இஸ்ரேல் கட்டாயம் ஈரானுக்கு திரும்பவும் ஒரு பதிலடியை கொடுக்கும்ன்றது. அது எந்த வடிவத்தில் எப்போ கொடுக்கப்படும் என்றது இப்போதைக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் ஒரு பதிலடியை இஸ்ரேல் கொடுக்கும் என்று சொல்லி போரியல் சம்பந்தமான நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படி ஈரான் மேல திரும்பவும் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறதா இருந்தா சர்வதேச நாடுகளுடைய ஆதரவுன்றது கட்டாயம் இஸ்ரேலுக்கு தேவை. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேசத்துடைய ஆதரவை படிப்படியா இஸ்ரேல் இழந்திருக்கு என்றதை பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பா அமெரிக்கா ஒரு நழுவல் போக்க கடைபிடிக்கிறத பார்க்க முடியுது. ஜோ பைடன் தெளிவான கடுமையான ஒரு செய்தியை பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு மேலேயும் திரும்ப ஒரு தாக்குதல் ஈரான் மேல நடத்தப்படுமா இருந்தா நாங்க எந்த விதமான இராணுவ உதவிகளையும் உங்களுக்கு செய்ய போறது கிடையாது, நீங்க செய்யற எல்லா செயற்பாடுகளுக்கும் நாங்க பொறுப்பேற்க முடியாது என்ற விஷயம் ஜோ பைடனால், அமெரிக்க ஜனாதிபதியால இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்லியிருக்கிற பதில் என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. அதே நேரத்தில் ஈரானும் ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. பதிலடி திரும்பவும் கொடுக்கப்படுமா இருந்தா இப்ப 300க்கும் அதிகமான ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தப்படுற பட்சத்தில் 1000க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் எங்களால் அனுப்ப முடியும் என்ற எச்சரிக்கை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானால பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதட்டம் இன்னும் தனியாம இருக்கு. மத்திய கிழக்கிட பதட்டம்ன்றது போர் சம்பந்தமான விளிம்பு நிலை அடைஞ்சிருக்கிறதா ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸால நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும்ன்றது தான் இன்றைக்கு உலக நாடுகளே உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்கு. இப்போ இஸ்ரேலோட போர் அமைச்சரவை கூட்டமும் நடக்குது. இதனால சர்வதேச நாடுகளோட கவனம் எல்லாமே இஸ்ரேலோட பக்கம் தான் இன்றைக்கும் கூட திரும்பி இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.